வணக்கம். உங்கள் சந்தனா ஸ்டோர்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி சாரி ஃபால்ஸ் டெய்லரிங் பிள்ளைய கேட்டதுனால இதை அடித்து காமிக்கிறேன். எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்கள். நீங்களும் இதை அடித்து பாருங்கள். இப்போ ஒரு சாரிக்கு நம்ம முந்தி அடித்ததுலேருந்து ஒரு அடி அளவுக்கு நம்ம ஏன் சொருவோம்ல, அதை ஒரு அடி அளவுக்கு இதை விட்டுட்டு இப்போ இந்த ஃபால்ஸை வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபால்ஸை முதல்ல இந்த முனியை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த ஓரத்தில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை நல்லா நீக்கி இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்படி தூக்கி தூக்கி வச்சு அடிக்கணும். அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 துணி, அந்த துணி வெளியே வரக்கூடாது, ஃபால்ஸு துணி. இதை கரெக்டாக வச்சு அந்த நம்ம சாரி துணிக்கு உள்ளடக்கி தான் வைக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் இப்படி தூக்கி தூக்கி வைங்க. இழுக்கக்கூடாது ஃபால்ஸை. இப்படி கரெக்டாக வச்சு வச்சு அடிங்க. நம்ம ஃபால்ஸு உள்ளடக்கி தான் இருக்கணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், இப்போ ஃபால்ஸ் உள்ளடக்கி இருக்கணும். நம்ம சாரிக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு அந்த ஜருகையில் நம்ம காலில் இழுத்து கொத்தி பூரா குதறிடும். அதுக்காண்டி தான் இந்த சாரி ஃபால்ஸ் அடிக்கிறது. கொலுசு போட்டிருக்கவங்களுக்கு கொலுசு இழுக்கும். கரெக்டாக அப்படி ஒரே லெவலாக சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும். லைட் சாரிக்கு அடிக்கலாம், வீட்டில் நம்ம காட்டன் சாரிக்கு அடிக்கலாம். இந்த மாதிரி சாரீஸ் அடிக்கிறதுனால அந்த ஜருக பாகம் இழுக்காது. அப்படியே நகட்டி நகட்டி விட்டுக்கிட்டு மெல்ல அந்த இதுகளை சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சி அடிச்சுட்டு வரணும். கடைசி வரையில் அந்த இதை டைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. நம்ம சாரி ஃபால்ஸு 3 காரணத்துக்காண்டி அடிக்கிறோம். ஒன்று, ஜருக துணி கொலுசுப்பட்டு இழுக்காமல் இருக்கிறதுக்கு. 2வது, காட்டன் சாரீஸுக்கு இது தைச்சோம்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக அழகாக தெரியும். இன்னொன்று, லைட்டு பூனை சாரிகளுக்கு அடித்தோம்னா இந்த மடிப்பு நல்லா நீட்டாக விழுகும். இப்போ அதை அடிச்சுட்டேன். இந்த கரைப்பகுதியை நம்ம திருப்பி இந்த மடித்த மாதிரில இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அடிங்க. நிப்பாட்டி இப்போ திருப்பிக்கங்க. இதை முதல்ல நம்ம இந்த இடத்துல வரையில ரொம்ப கவனமாக இதை கரெக்டாக இப்படி சுருக்க விடாமல் இப்படி பிடிச்சிக்கணும். இதை நல்லா ஒரே லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அடிங்க. நல்லா ஒன்று போல் லெவல் பண்ணி வச்சு அடிங்க.
இப்போ நம்ம ஒரு சாரீ அடித்து கொடுத்தாலே இப்போ 50 ரூபா வாங்குறாங்க. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் பழகி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம். பிள்ளையும் துணி இருக்கக்கூடாது. இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அடிங்க. இந்த இடத்துல வரையில் இந்த நம்ம போல்டிங்கை மடித்ததை இப்படி கிளியராக மடிச்சுக்கோங்க. நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி இந்த 2 கால் அப்படி திருப்பி இதை திருப்பி இந்த ஸ்ட்ரெயிட்டு கொண்டாந்துடும். எப்படி இருக்கு? சுருக்கம் இல்லாமல் இருக்கா? இந்த மாதிரி தச்சு பழகணும். சாரி பால்ஸு மெயின் வந்து இந்த நம்ம வச்சிருக்க துணிக்கும் இதுக்கும் கரெக்டாக. ஏன்னா இது கொஞ்சம் அவங்க கட்டுனதுனால அந்த ஃபஸ்ட்டு புதுசுலேயே நீங்கள் வாங்கி தச்சுட்டிங்கன்னா அந்த சுருக்கம் இருக்கும் எது இருக்காது. இதோட போல்டிங் கரெக்டாக இருக்கும். பாருங்க, இதுதான் இருக்குது. இதுதான் இது வந்து நம்ம முந்தி சொருகிற அளவுக்கு ஒரு இடை விட்டுட்டு இந்த பால்ஸை வாங்கி அடிச்சிருங்க. அடிங்க, அடித்து கொடுங்க, அடித்து பாருங்கள், பழகுங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்க பால்ஸ் கேட்டதுனால இந்த பாடத்தை அப்போ நான் எடுத்து சொல்லி உங்களுக்கு அடித்து காமிச்சிருக்கேன். கவனமாக சொல்கிற ஒவ்வொரு இதையும் கவனமாக கடைசி வரைக்கும் பார்த்து எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி தைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி ஒவ்வொரு பாடங்களும் தையலில் உள்ள நுட்பங்களையும் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. கிளாஸுக்கு வராத பிள்ளைகளுக்கும் நான் தச்சு காமிக்கிறேன். வணக்கம்.